ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிராஃப்ட்லேண்ட் மேப்பில் டுங் டுங் ஸ்டாகரும் த்ரில்லாலாவும் இருக்கிற ஒரு மேப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து யார் அந்த டுங் டுங் ஸ்டாகர் த்ரில்லாலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, டுங் டுங் ஸ்டாகர் நான் தான். இதில் யாரும் அதை புடனே அடிக்கிறது? நீயாடா? இப்படி ஒன்று அப்புறம் பார்த்துக்கிறேன். இங்கே ஒருத்த மாட்டிட்டான். டே போடுறா. இது வரைக்கும் நான் இன்ட்ரோ பண்ணல. ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்த்துருந்தேன். ஓகே, இந்த பக்கம் ஒருத்த ஓடுறான். அவனை தொட தெரியலன்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆள் சிக்கவே மாட்டேங்கிறான். டேய் கிர்றா, ஒரு அடியாச்சும் வாங்கி செத்து போடா. சொங்கி பேல சாவுடா. உனக்குள்ள அடி வாங்கி செத்துடா. என் டீம்மேட் எலிமினேட் பண்ணிட்டான். ஓசிக்கலினா மட்டும் ஓடி வராங்க, ஏன்னு தெரியல. ஓகே, அடுத்து எங்கே ஏன் மாட்டான்னு தான் தெரியல. வேறு எவன்டாக்குறீங்க? டக்குன்னு வெளியே வாங்கடா. இந்த மேப் வந்து சமயம் வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருக்கிற மேப் தான். ஓகே, எங்கே எவனையும் காணோம். என்னடா ஜோனா? இதுக்கு முன்னாடி வெளியே போகக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளே தான் இருக்கணுமா? ஓகே, பீக்கு. இங்கே பார்த்தீங்களா சொங்கிப்பையா? இருடே, தேவையில்லாம் மேலே கை வைக்கிறவளே வச்சுக்காதரா தம்பி. அவ்வளோதான், டென்ஷன் ஆயிடுவேன். டென்ஷன் ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியுமில்ல, அடிப்பேன். நம்மளுக்கு பார்த்து ஓடுறானா அவன் நம்மளோட, நம்ம பார்த்து பயந்துட்டான் அர்த்தம். ஓகே, அவனை விடக்கூடாது. போடுறா டேய், ஓடாதரா. இருடே. ஐயோ, நான் கிலோ வந்துனே எழுத வர குறைச்சானே கொஞ்சமாக. ஓகே, வெயிட் பண்ணி ஆடுவோம். என்றைக்குமே அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக ஆடி ஆளை காலி பண்ணுறதா இருக்கணும். ஓகே, அவன் எளிமையாக வந்துட்டான். ஓகே, என்ன பார்க்கலையா? என் டீமோட போதாச்சுலண்ணா. லூசு பையில சாவுடா. 50 50 வாங்கிட்டு ஓடுறானே. டே இருறாடே, நான் மேலே ஏறி வந்து உன்னை சாகடிக்கா. டே இருறாடே, நீ எங்கே போனாலும் நான் போட மாட்டேன். அடி 1 70 70 மாட்டியான். அதுக்கப்புறம் ஓடுறான். சொங்கி இப்போ ரன் ஃபாஸ்ட் கொடுத்து ஓடுறான். இப்போ ஒரு 50, இன்னொரு கொஞ்சம் தான் இருக்கு அவனுக்கு. ஒரு நாள் செத்துருவான். டேய் நில்றடே, சொங்கி போயில என்ன அடி வாங்கிட்டு போடா. ஓடாதரா. டேய் நில்றடே. இவன் ஒருத்தனுக்கு மட்டும் தான் 3 எழுத்து இருக்கு. மாட்டிக்கிட்டான். அவ்வளோதான். இப்போ அடுத்து அவன் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி அவனையும் சொல்ல வேண்டியதான். ஒரே ஒருத்தன் மட்டும் ஒரே எழுத்து தான் இருக்குது. அவனை வந்து தேடி வெட்டிடலாமா இல்லை போட்டு பொழந்துடலாமா? என் டீம்மேட் இங்கேருந்து ஒருத்தன் ஓடி வர பாருங்க. அதாகப்பட்டது இவர் இப்போ என் கூட விளையாண்டுருக்காப்புல. நீ இப்படி வரும்னு எங்களுக்கு தெரியும் முன்னாடி. அதனால தான் நாங்கள் வந்து ஒருத்தர் மேலேயே ஒருத்தர் கீழே நின்று உனக்கு பிளான் பண்ணி தூக்கணும். நீ எவ்வளோ கேவலமாக யோசிக்கணும்னு எங்களுக்கு தெரியாதா? ஓகே, 3 பேரில் ஒருத்தன் எலிமினேட்டட். இன்னும் 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே 2 லைஃப் இருக்குது. நமக்கு இன்னும் 3/4 எடுத்துருக்கு. ஓகே, நம்மளால் ஒருத்தனை காலி பண்ண முடியும். நம்ம டீம்மேட்டால் இந்த நேரத்தில் பாரு நோட்டிஃபிகேஷன் வேறு சாவடிக்குது. ஓகே, அவனை நம்ம டீம்மேட்டால் இன்னொருத்தனை சாவடிக்க முடியும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்தீங்களா, எப்பயுமே இங்கே ஒரே இடத்துல தான் இருப்பான். 50, இன்னொரு 50, 70. இன்னும் ஒரு அடி தான்டா, இன்னும் வாங்கிட்டு போடான். அவ்வளோதான். ஓகே, இப்போ இவனும் செத்துனா இவனுக்கு இன்னும் ஒரு லைஃப் தான் இருக்குது. வேறு அவனும் இவனாச்சா? அவனுக்கு இன்னும் ஒரு லைஃப் தான் இருக்கா? சூப்பரே. எனக்கு இன்னும் பாதி எழுத்துக்கு மேலே இருக்குது. என் டீம்மேட்டுக்கு பாதி எழுத்துக்கு மேலே இருக்குது. எனக்கு பாதி எழுத்து தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி அவன் விட்டுட்டு போனான்னா அது நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிடிடும். எங்கடா இன்னும் மிச்சம் இருக்காங்க? இங்கே பேக் சைடில் ஒருத்தா நம்ம. ஓகே, எங்கெங்கே இருக்கானுங்கன்னு தெரியல. ஜோனை தாண்டி மம்முல குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளே உட்கார வச்சிட்டாங்க. பின்னாடி இருக்க கார்டன் மட்டும்தான் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி மித்த எல்லாத்தையும் இது பண்ணி வச்சிட்டாங்க. இந்த ஜோனை தாண்டி வெளியே போக முடியாதுன்னு. ஓகே, இன்னும் 2 பேர் எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல. நானும் தேடிட்டு வரேன். என் டீம்மேட்டும் தேடிட்டு இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் என் கண்ணு சிக்கல. இந்த பக்கம் அவன் ஒளிஞ்சிருக்கானான்ட்டு மேலே போய் பார்க்கலான்றான். என் டீம்மேட் ஒன்றா போனால் ஒரு தண்ணி இல்லை. சரி, அவன் அப்பப்போ இந்த மாதிரி விட்டுட்டு போகிறத கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தேன்னா எனக்கு முடிக்கிட்டான். ஒருத்தனை கண்ணில் பார்த்துட்டியா? இங்கே தான் இருக்கிறான். அறாவன அடே ஓடாதரா. ஹீரா லூசு போயிலே. இங்கே பார்த்தீங்களா, இன்னொரு சொங்கி பையன் வந்து மாட்டிக்கிட்டான் அவனாவே. ஓகே, நில்றாடே. 2 பேரும் கூட்டு சேர்றீங்க. கூட்டு 50 போடு. அவனை போட்டிருக்க பொங்கல். அவ்வளோதான், அவன் எலிமினேட்டட். இன்னும் இருக்கிறது இவன் ஒருத்தன் தான். இவனையும் சொல்லி முடிச்சுட்டு நீட்டாக கேமில் போய் அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கிறான். என் டீம்மேட் ஏற்கனவே அவனை துரத்திட்டு. இந்த டைமில் அவன் என்ன கவனிக்கிறான்னு எனக்கு தெரியல. நாம் அப்படியே பொறுமையாக போவோம்.
எப்படியும் ஓட வந்தானா அப்போ நம்ம வந்து இந்த ரன் ஃபாஸ்ட் கேரக்டர் வச்சு அவன் சொல்லி முடிச்சிடலாம். என்னது இவன் சுற்றி வரான்னு தான் நினைக்கிறேன். நாம் என்ன பண்ணுவோம், அப்படியே இந்த பக்கம் போவோம். ஆப்போசிட்டில் போனோம்னா பேட்டிட்டு ரொம்ப அழகாக மாட்டுவான். ஓகே, இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி ஏறு. மாட்டிக்கலாம் பாருங்க. கரெக்டாக வர 50 250 கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. போடு, அவ்வளோதான். வெற்றிகரமாக ஒரு ரவுண்டில் போய் அடிச்சிட்டோம். இதுதான் இந்த கிராஃப்லாண்டு. ஓகே, நம்ம அப்படியே அடுத்த மேட்ச் வந்தாச்சு. இந்த மேட்ச்சில் நமக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறத வச்சு தான் நம்ம எப்படியாப்பட்ட ஆளுங்கிறத நிரூபிக்க முடியும். ஓகே, இன்னும் நம்ம சேனல் லைக் பண்ணாமல் இருந்தவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். என்னது யார் என்ன வரணும் தெரியலையே. ஆகா, போன டைம் டூம் சாக்கரா வந்து இந்த பக்கம் வந்து திருநாளெலாம் வந்துடுவேன். சரி, இவன் 4 காலில் ஷூ போட்டு வர நடக்கிறான். ஓகே, வெற்றிகரமாக என் டீம் ஒருத்தனை கூட எலிமினேட் பண்ணல. எல்லாருமே அப்படியே தான் இருக்கிறாங்க. நானும் வேறு எவனா தேடுறேன், சிக்கவே மாட்டேங்கிறானுங்க. எங்கே போய் பதுங்கியிருக்கானுன்னு தெரியல. என் டீம்மேட்டு இன்னும் ஒருத்தனை கூட அடிக்கலை. ஆனால் அவன் எங்கேயோ அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கான். ஏன்னு தெரியல. ஒருத்தன் சொல்லி வச்சு முடிக்கணும். எல்லா பக்கமே அணைக்கட்டி தான் வச்சுருக்காங்க. ஆனால் எங்கே போனானுங்கன்னு தெரியல. சரி, வேறு வழியில் நம்ம டீம்மேட் பக்கத்தில் தான் போகணும். ஓகே, நேராக போவோம். ஓடுறா தம்பி, ஓடுறா தம்பி, ஓடுறா 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 ஓடுறா. அங்கே தான் 2 இங்கே பார்த்தீங்களா, இந்த சொக்கா மட்டும் எப்பயுமே இங்கே இருக்குது. அது வேறையா இல்லை, நான் கூப்பிட்டு வந்த ஒரு உறவு தான். எப்பயுமே சண்டை இப்போ பார்த்தீங்கன்னா அவன் நானுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை மட்டும் துரத்த தெரிவிப்பான். டூம் சாக்கரை விட்டுருவான். அது வந்து அது ஒரு கான்செப்டாக வச்சு அவனை பண்ணிகிட்டு இருக்கான். என்னடா டே, இவன் என்னடா ஜம்ப் கூட ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறான். ஓகே, இவன் பார்த்தீங்களா 50 ஓடுறான் பாருங்க. ஓடுவான், கொஞ்ச நேரத்தில் ஓடுவான். ஒருத்தனை கோத்துட்டு அவன் பாட்டுக்கு ஓடுவான். அவன் எலிமினேட்டடு. இப்போ வந்து இவனை துரத்த போவான். இவன் வந்து இன்னொருத்தனை கோத்துட்டு அவன் தப்பிச்சு போவான் பாருங்க. இப்பயும் சொன்னனா இன்னும் ஒருத்தனை எங்கிட்ட கோட்டு விட்டு அவ்வளோதான். இவன் அடிச்சிடே, அடி வாங்குறாடே சொங்கி பேல. நின்று அடி வாங்கிட்டு போல, ஏழை ஓடுற ஏழை, நின்று அடி வாங்கிட்டு போல. செத்த வேலை நெல்லில் எங்களை ஓடிட்டேக்கிற, ஆட்டம் காமிச்சிட்டே இருக்கிறாயா. சிக்கனானா செத்துருவான். அவனால் வேகமாக ஓட முடியுது, இதால் வேகமாக ஓட முடியல. இந்த திருவிழாவால் ஏன் தான் வேகமாக ஓட முடியுதுன்னு தெரியல. ஓகே, இந்த பக்கம் திரும்பிட்டான். டக்குன்னு போல நில்ல. 3 பேரும் இங்கே தான் கூட்டணி போட்டு உட்காந்துருக்கானுங்க. எப்பா ஓகே, ஒருத்தங்காளி. இங்கிட்ட பார்த்தீங்களா, இவர் டெக்னிக்காக என்ன அடிப்பாரான். மாட்டாரா? நான் அதுதான் அந்த கார்னரில் போய் நின்றுக்கிறதே நிற்குமே. இவன் பார்த்தீங்கன்னா ஓடவே மாட்டான், அடிக்கிறதுக்கு மட்டும்தான் வருவான். நான் அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா இவன் டீம்மேட்டுன்னு கூப்பிட்டு போனேன், கடைசியில் எனிமையாக ஆக்கிட்டாங்க. என்ன ஓட்டம் ஓடுவான்னு மட்டும் இருக்க, நிற்கவே மாட்டான். சரி, அவனை விட்டுருணும் அப்படின்ட்டு விட்டுட்டு இங்கே வந்தால் இங்கே ஒருத்தன் எனக்கு ஆட்டம் காமிச்சிட்ருக்கான். அவனுக்கிட்டு சொருகு செத்து போல. அவ்வளோதான், சொல்லி முடிச்சாச்சு. இப்போ இன்னும் ஒருத்தருக்கான் தான் பாருங்கள். நீ எங்கே போனாலும் சரி விரட்டி வருவான். அவனுக்கு தேவை நான் ஜாகணுமா இல்லை அவன் ஜாகணுமான்னு எனக்கும் தெரியல. செத்துட்டான். ஆனால் நான் சாவடிச்சிடுவேன். ஆனால் இப்போ மட்டும் இன்னும் இவனுங்கெல்லாம் எவ்வளோ எழுத்து இருக்குது, ரிவே ஆகிடுறானுங்க. இது அது என்னது ரீஸ்பான் ஆகிடறானுங்க. நமக்கு மட்டும்தான் சிக்க மாட்டேங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு அக்கா தெம்பா நின்றுட்டு அதுக்குள்ளே என் டீமெண்ட்டை ஓட்டானுங்க. ஓடுறா சாமின்னு உயிரை கழிச்சு. ஓடுறா நிற்கவே நிற்காதா. நம்மளை பார்த்துட்டானுங்க, தொலைத்தொடத்தே நிற்பானுங்க. அவ்வளோதான், முடிச்சு விட்ற போகிறானுங்க. ஏற்கனவே நமக்கு பாதி எழுத்து தான் இருக்குது, இன்னும் 3 பேர் இருக்கானுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு இடத்துல பதுங்கி அதுக்கப்புறம் வேட்டையாட போகிறேன். ஏன்னா என்றைக்குமே சிங்கம் பதுங்கி தான் வேட்டையாடும். ஏன்னா இருக்கிறதே 1000 எழுத்து தான். பொசுக்குன்னு போட்டு விட்டாலும் நம்ம செத்து போயிடும். அதனால் என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணி ஆடுவோம். ஓகே, இதுக்கு மேலே போய் பதிங்கலாம். என்றைக்குமே வரமாட்டானுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து அலா கேட்டுற போட்டு அப்படியே பதுங்கிடலாம். வந்தானுங்கன்னா எவனா வச்சு செஞ்சிடலாம், இல்லைன்னா மட்டும் அப்படியே விட்டுறலாம். எவனாவது வரானா. வணக்கம்ல மாப்பிள்ள, தேனியிலேருந்து. ஓகே, ஒய்யால இரா. அப்பா செத்துறான் ஒருத்தன். அவனே வந்து எழுத்த உடச்சிட்டு வர போயிட்டானே. அடுத்து இன்னொருத்தன். புறா 200 தானே வச்சுருக்கானுங்க. நம்ம ஹென்லி அடித்தானுங்கன்னா கூட சொல்லி முடிச்சுவானுங்களே. இங்கே இருக்க ஆல்ரெடி அலாக்கெல்லாம் எடுக்க முடியாதா? ஐயோ, இன்னொருத்தன்டா. டே ஐயோ, ஒரு எழுத்தாக இருக்குது. முடிச்சு விட்டாங்க. இந்த ரவுண்டில் தூத்து போயிட்டோம் சிங்கமாக.
இருந்தாலும் நான் அடுத்த ரவுண்ட் வந்துட்டேன். இந்த ரவுண்டில் நமக்கு என்ன கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ரவுண்ட்லேயாச்சும் நமக்கு என்ன கொடுக்க போகிறோன்னு பார்க்கலாம். ஆடா ஒய்யால ஏன்டா இதே கொடுத்து சாவடிக்கிறீங்க? இங்கே ஒருத்தர் இருக்கானே வெளியப்பா. ஐயோ ஓகே, இங்கே இருக்கான். இவன் எங்கடா ஓடுறா? டே நில்றா, நில்றா. ஆகா 3 அடி வாங்கிட்டு வரானே. இருடே அடி வாங்கிட்டு போடா ஒய்யால. என்ன ஓட்டம் ஓடுறான் சாவில். ஏற்கனவே 3 அடி வாங்கிட்டு 1 அடி வாங்கி என்ன பண்ண போகிற? போயிட்டு ரீஸ் பண்ணாயிட்டு வேணா வந்து சுடல. அவனுக்கு 1 லைஃப்பை குறைச்சி வச்சு மிச்சம் இன்னும் 2 பேர்த்துக்கு 3 லைஃப் அப்படியே தான் இருக்கா. கண்ணு முன்னாடி ஓட்ட வந்துட்டான்டா. செத்தல நீ நில்லுல. ஆகா என்ன ஓட்டம் ஓடுறான்யா எப்பா. ஓகே, நம்ம டீம்மேட் அங்கே தான் போய்ட்டுருக்கோம். அவனு தெரியுதான். நில்றடே, இதுக்கு மேலே நீ எங்கேயும் ஓட முடியாதுடா. செத்த பையில ஒன்று சுடு, எல்லாம் சண்டைக்கு வரேன்டா. ஓகே, இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஸோ டக்குன்னு அடித்து சொல்லி முடிச்சலான்னு பார்த்தா 2 பேரும் சேர்த்துக்கில் அடிச்சிடுவேன். ஒருத்தன் அவன் பாட்டுக்கு வந்தான், எதுக்கு சேர்த்தான்னு கூட தெரியல. இங்கே இருக்கான் பாருங்கள். இவனையும் சேர்த்து முடிக்கணும்ல, இவனெல்லாம் சேர்த்து முடிச்சாதால சரி வரும். ஆஹா டே அவன்டா அவன். சரி எதுக்கு அவனை, இவன் இருக்கிறதே இன்னும் 1 லைஃப் தான். சரி சொல்லி சேர்த்து முடிச்சு விட்ருவோம். ஏன்னா இருக்கிற 1 லைஃப் வச்சுட்டு நீ எதுவுமே பண்ண போகிறதில்ல. அந்த 1 லைஃப் வச்சுக்கிட்டு நீ இந்த கேம் விளாட்றதுக்கு பதிலாக செத்துரு இல்லையே ஓட விடாதல. செத்துடல நீயாவே. மறுபடியும் ரன் ஃபார் செஷன். இந்த டைம் அவன் எங்கேயே எகிரி குதிச்சானா நம்ம மாட்டிப்போம். ஸோ லாங்கில் போகும்போது சோழி முடிச்சிடலாம். லாங்கில் எங்கேயா போகிறான்னா வீட்டு மேலேயே எல்லாம் ஏறாங்க. எப்பா அவனை ஏறி கொஞ்சம் கதை பண்ணுப்பா. கீழே வரும்போது நான் செஞ்சுக்கிறேன். ஓகே, நம்ம டீம்மேட் ஏறும்போது பார்த்தீங்களா சொன்னல, இந்த மாதிரி ஒருத்தன் தற்கூர்த்தனமாக ஏறுவான். அப்போ ஒருத்தன் அடி வாங்குவான். எல்லாம் நில்றா எங்களை ஓடுற. அப்படிதான் அடிக்கவா சண்டைக்கு நீ ஏனாவா. ஓகே, இவன் ஒருத்தன் வேறு எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணவனமா இங்கே ஏறி உட்காந்துக்கு சாவடிச்சுட்டே இருக்கிறான். கண்ணு மட்டும் கையில் இருந்துச்சுமாவனே எனக்கு செத்து போயிருப்பேன். இவன் ஒருத்தன் மட்டும்தான் இன்னும் இருக்கான். மீதி எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சாச்சு. சரி இருக்கிற அந்த இன்னொருத்தனையும் போய் போட்டு தள்ளிட்டு வந்துடலாம். அவனுக்கு இன்னும் 1 லைஃப் தான் இருக்குது. அவன் சொல்லி முடிச்சிட்டோம்னா இவன்லாம் சும்மா சாப்பா என் டீம் மட்டும் நான் சேர்ந்து அசால்ட்டாக முடிச்சுடுவான். எங்கவன் இவனா அந்த 1 லைஃப் தானே. ஆஹா சரி, வேறு வழியா துரத்தி அடி தான். துரத்தி அடி. எங்கடா அப்படியே ஓட வரேன். நின்றா லூசு பையில இருறா. இந்த மஞ்சள் கலர் சொக்கா மஞ்சள் கலரில் போட்டுக்கிட்டு ஓடுவோன்னு என்னது அடித்த டேமேஜ் போமானே இவனுக்கு ஒன்றுமே புரியலையே. கண்ணும் கையில் இல்லை, அடித்தாலும் டேமேஜ் ஆக முடியுது. ஒருவேளை இவன் கிடையாதோ புரியலையே. நோக்கா அடித்து பார்ப்போம். அடா ஆமாம், இவன் கிடையாது. ஓகே, அவன் இல்லைன்னா வேற எவன் எங்கடாக்கிறான். இவன் இந்த மாதிரி போட்டானா நம்ம எடுத்தோம்னா தான் நமக்கு மெடிக்கிட்டே, இல்லைன்னா நமக்கு மெடிக்கிட்டே கிடையாது. ஓகே வந்துட்டான் பாருங்க. நில்றா எங்களை ஓடுற செத்த பையில. இவனா அப்போ இவன் சொல்லி முடிச்சிடு. ஓகே, அவன் செத்துட்டான். இருக்கிறதே இவன் ஒருத்தன் தான். இவனுக்கு இருக்கு இன்னும் 3 லைஃப் தான். இவனுக்கு இன்னும் 3 லைஃபுக்காக யோசிக்க முடியாது. நான் சொல்லலை, நான் கூப்பிட்டு வந்தேன். என்னை மட்டும் தேடி அடிப்பான். மற்றவனும் பயந்து ஓடுவான். அந்த மாதிரியான கேரக்டர். நீ எங்கே மறுபடியும் ஸ்பான் ஆனான்னு தெரியல. நானும் என் டீம்கிட்ட கதறேன், அவன் இல்லையா வந்து தொலையாண்டு. ஓகே, ஆப்போசிட்டில் தான் இருக்கான். சுடுறதை பார்த்துட்டேன், ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியலையே. சரி ஆனால் ஐயா படுக்காத ஓடு. எனக்கு இன்னும் 600 தான் இருக்குது. சர்வே பண்ணுறனா இல்லை சாகறனான்னு தெரியல. பொறுமையாக போவோம். இந்த பக்கம் தம்பி எங்கேப்பா இருக்க? நினச்ச மாதிரி தான் இங்கே தான் இருப்பான் போல. என்ன நேரம் பார்த்தாலும் இதுக்கு மேலே நின்றுட்டே சாவடிக்கிறாயா. எப்போ பார்த்தாலும் இதுக்கு மேலே நின்று ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு எதுக்கு? பேசாமல் 7 இருக்கலாம். உசுரை வாங்கிட்டு தற்கூர்த்தனமாக விளாட்றான் கேமிங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவன் இல்லையா இவனை அடித்தாலும் டேமேஜ் ஆக முடியாது. நானும் கதறேன். அவன் அப்பயும் கேட்க மாட்டேறான். இருக்கிறது இவன் ஒருத்தந்தான். சரி, என் டீம்மேட் வந்தானா கூட அவனை சமாளிச்சாலான்னு பார்த்தோம், வர மாதிரி தெரியல. ஓகே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு போது வந்து தொலையா, நீ தான் எனக்கு இது வாயாங்கிற. அங்கே போய் சட்டை போட்டுக்கிறேன். அப்போ நானும் கற்றுக்கிட்டே இருக்கிறேன். வரவும் மாட்டேங்கிறான். உட்காந்து கூட எந்திரிக்கிறேன், வரவும் மாட்டேங்கிறான். சரி, வேறு வழியில் நாம் தான் போய் சண்டை போட்டாகணும். இவன் வரமாட்டான் போல். நம்ம வெளியே போய் சண்டை போடுவோம். எங்கே அவன் இங்கே தான் கிடையாது.
வரட்டும் பொறுமையாக ஓடிப்போம். ஓகே, நம்ம இந்த பக்கம் போய் மேலே ஏறி நிற்போன்னு சொல்கிறதுக்குள்ள பொண்ணு மேலேயே ஒன்று வைக்கலாம். இந்த கேமோட வின்னர் நாம தான். ஓகே, டாட்டா, பாய் பாய். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.